அன்பு தமிழ் உறவுகளுக்கும் வாகைச்சுடரின் அன்பு வணக்கங்கள். கல்வி உளவியல்ல இன்னைக்கு 10வது யூனிட்டோட பார்ட் 1 வீடியோவை பார்க்க போறோம். ஆல்மோஸ்ட் 9 யூனிட் முடிஞ்சிருச்சு. 9 யூனிட்டுக்கான கேள்விகளை நம்ம ஒரே பிளேலிஸ்டா கொடுத்திருக்கோம். யாரெல்லாம் இப்ப சேர்ந்தீங்களோ நீங்க அந்த பிளேலிஸ்டை கிளிக் பண்ணீங்கன்னா யூனிட் 1ல இருந்து யூனிட் 9 வரைக்குமான எல்லா கேள்விகளும் அதுல இருக்கும். எல்லா யூனிட்டோட பார்ட் 4லயும் அந்த யூனிட்டுக்கு மொத்தமா இருக்கக்கூடிய 100 கேள்விகளை ஃப்ரீயா அந்த இடத்துல கொடுத்திருக்கோம் பிடிஎஃபா. நீங்க டவுன்லோட் பண்ணி அதை படிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. அதே போல மெட்டீரியல் வாங்கின எல்லாருக்குமே நம்ம இந்த 100 கேள்விகள் பிளஸ் டெஸ்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய 50 கேள்விகள் கொண்ட பிடிஎஃப் ஃப்ரீயா கொடுக்கறதா சொல்லியிருக்கும். அதனோட கன்சாலிடேஷன் ஒர்க் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அது நடந்து முடிந்ததும் சொல்றேன். யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஃபைல் அப்படிங்கிறது அனுப்பி வைக்கப்படும். குயிக் மெட்டீரியல் அப்டேட். லாஸ்ட் டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டேல யாரெல்லாம் ஆர்டர் பண்ணி இன்னுமுமே ஆர்டர் சேராம இருந்திருந்தா, மெட்டீரியல் உங்க கைக்கு சேராம இருந்தா எனக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உங்களோட ட்ராக்கிங் ஐடியை நான் அனுப்புறேன். நீங்க அதை வச்சு ட்ராக் பண்ணிக்கலாம். உங்களுடைய மெட்டீரியலை நீங்க வாங்கிக்கலாம். இன்கேஸ் மிஸ் ஆகியிருந்தா உடனடியா உங்களுக்கு ஸ்பீட் போஸ்ட் வழியா அனுப்பி வைக்கப்படும். அதனால யாருக்குமே மெட்டீரியல் வராம மிஸ் ஆகாது. வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. தொடர்ந்து வாகைச்சுடரை பாருங்க. நிறைய கேள்விகள் இன்னும் இருக்கு. இந்த பார்ட் 10 முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சார் பண்ணுவீங்க? தொடர்ந்து உங்களுக்கான வீடியோ நீங்க எக்ஸாமுக்கு போற வரைக்கும் தொடர்ந்து உங்களை கைட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அதனால தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான 25 கேள்விகள் என்னென்ன அப்படிங்கறத பாத்துடலாம். முதல் கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அப்படிங்கிறது என்னன்றத பாத்துடலாம். அதுல என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு அப்படிங்கறதையும் பாத்துடலாம். ப்ளூம்ஸ் டாக்ஸானமியோட மூல வகைப்பாடு அப்படிங்கிறது மதிப்பீடு, தொகுப்பாய்வு, பகுப்பாய்வு, பயன்பாடு, புரிதல், அறிவு. அதை திருத்திய வகைப்பாடா கொடுத்திருக்கிறாங்க. மூல வகைப்பாடுல இருந்து திருத்திய வகைப்பாடா கொடுத்திருக்காங்க. மதிப்பீடு அப்படிங்கிறது மதிப்பீடல் அப்படிங்கிறதும், தொகுப்பாய்வு அப்படிங்கிறது படைத்தல் அப்படிங்கிறதும், பகுப்பாய்வு பகுத்தாய்தல், பயன்பாடு பயன்படுத்துதல், புரிதல் புரிந்து கொள்ளுதல், அறிவு அப்படிங்கிறது நினைவு கூறுதல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ப்ளூம்ஸ் டாக்ஸானமில ரிமெம்பர், அண்டர்ஸ்டாண்ட், அப்ளை, அனலைஸ், இவாலுவேட், கிரியேட். இதை நம்ம எப்படி ஈஸியா மனப்பாடம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா ருவாக் அப்படின்னு வச்சுக்கோங்க. ருவாக் அப்படின்னா ஆர் அப்படின்னா ரிமெம்பர், யூ அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட், ஏ அப்படின்னா அப்ளை, அனலைஸ் அண்ட் தென் இவாலுவேட் அண்ட் தென் கிரியேட் அப்படின்ட்டு. அது அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேஷனா நம்ம இந்த இடத்துல நினைவு கூறுதல், புரிந்து கொள்ளுதல், பயன்படுத்துதல், பகுப்பாய்தல், மதிப்பிடுதல், படைத்தல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ முதல் கேள்வி, கற்பித்தல் வடிவமைப்பில் அமைப்பு அணுகுமுறையை பின் வருவனவற்றில் எது சிறந்த முறையில் குறிப்பிடுகிறது? உள்ளீடுகள், செயல்முறைகள் மற்றும் வெளியீடுகளை ஒருங்கிணைக்கும் முழுமையான பார்வை. கற்பித்தல் வடிவமைப்பில் அமைப்பு அணுகுமுறையை பின் வருவனவற்றில் எது சிறந்த முறையில் குறிப்பிடுகிறது? உள்ளீடுகள், செயல்முறைகள் மற்றும் வெளியீடுகளை ஒருங்கிணைக்கும் முழுமையான பார்வை. Which of the following best represents the systems approach in instructional design? Holistic view integrating inputs, process and outputs. இரண்டாவது கேள்வி, பின் வருவனவற்றில் எது சைபர்நேட்டிக் அமைப்புகளுடன் தொடர்புடையது? இந்த பார்ட் 1 வீடியோல நிறைய மல்டிபிள் செலக்ஷன் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை சரியா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய சாய்ஸஸ் நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சுய கட்டுப்பாடு, தகவல் செயலாக்கம், மூடிய வளைவு பின்னோட்டம் அப்படிங்கிற இந்த மூணுமே சைபர்நேட்டிக் அமைப்புகளுடன் தொடர்புடையது. Which of the following are related to cybernetic systems? Self-regulation, information processing, closed loop feedback. மூன்றாவது கேள்வி, திருத்தப்பட்ட ப்ளூமின் வகைப்பாட்டின்படி பின் வருவனவற்றில் எது அதன் அறிவாற்றல் மட்டங்களில் ஒன்றல்ல? பிரதிபலித்தல். திருத்தப்பட்ட ப்ளூமின் வகைப்பாட்டின்படி பின் வருவனவற்றில் எது அதன் அறிவாற்றல் மட்டங்களில் ஒன்றல்ல? பிரதிபலித்தல். According to Bloom's revised taxonomy, which of the following is not one of its cognitive levels? Reflect. நான்காவது கேள்வி, திருத்தப்பட்ட ப்ளூமின் வகைப்பாட்டில் மதிப்பிடுதல் மட்டத்தை பின் வருவனவற்றில் எது சிறப்பாக குறிக்கிறது?
அளவுகோல்களை பயன்படுத்தி ஒரு தீர்வை நிறுவுதல். திருத்தப்பட்ட ப்ளூமின் வகைப்பாட்டில் மதிப்பிடுதல் மட்டத்தை பின் வருவனவற்றில் எது சிறப்பாக குறிக்கிறது? அளவுகோல்களை பயன்படுத்தி ஒரு தீர்வை நிறுவுதல். Which of the following best represents the evaluate level in the revised Bloom's taxonomy? Justifying a solution using criteria. ஐந்தாவது கேள்வி. இலவச மற்றும் திறந்த மூல மென்பொருள் என்பது பின் வருமாறு சிறப்பாக வரையறுக்கப்படும் ஒரு மென்பொருளாகும். மூல நிரலுடனும் இலவச மறு விநியோக உரிமையுடனும் கிடைப்பது. இலவச மற்றும் திறந்த மூல மென்பொருள் என்பது பின் வருமாறு சிறப்பாக வரையறுக்கப்படும் ஒரு மென்பொருள். மூல நிரலுடனும் இலவச மறு விநியோக உரிமைகளுடனும் கிடைப்பது. ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் FOSS is best defined as software that is available with source code and free redistribution rights. ஆறாவது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொழில்நுட்பங்களில் எது இயல்பாகவே திறந்த மூல அணுகலை வழங்குவதில்லை? கூகுள் கிளாஸ் ரூம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொழில்நுட்பங்களில் எது இயல்பாகவே சிறந்த மூல அணுகலை வழங்குவதில்லை? கூகுள் கிளாஸ் ரூம். Given the following technologies, which does not inherently offer open source access? கூகுள் கிளாஸ் ரூம். ஏழாவது கேள்வி. ப்ளூமின் திருத்தப்பட்ட வகைப்பாடு குறித்த சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். இது அறிவாற்றல் களத்தில் 6 நிலைகளை கொண்டுள்ளது. உருவாக்குதல் என்பது மிக உயர்ந்த நிலை. இவை இரண்டுமே ப்ளூமின் திருத்தப்பட்ட வகைப்பாட்டின் சரியான கூற்றுகள். Select all true statements about Bloom's revised taxonomy. It consists of 6 levels in the cognitive domain. Create is the highest level. எட்டாவது கேள்வி. ADDIE அடி பயிற்று வடிவமைப்பு மாதிரியில் 3வது இடத்தில் உள்ள D என்ற எழுத்து எதை குறிக்கிறது? இந்த ADDIE அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் A அப்படின்னா அனலைஸ், D அப்படின்னா டிசைன், இன்னொரு அடுத்த D அப்படிங்கிறது டெவலப், அடுத்த I அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட், E அப்படிங்கிறது இவாலுவேட். ஸோ ஃபர்ஸ்ட் அனலைஸ், டிசைன், டெவலப், இம்ப்ளிமெண்ட், இவாலுவேட் அப்படின்னு 5 ஸ்டேஜஸ் சொல்றோம். இதுல 3வதா இருக்கக்கூடிய D அப்படிங்கிறது டெவலப், உருவாக்குதல். ADDIE பயிற்று வடிவமைப்பு மாதிரியில் 3வது இடத்தில் உள்ள D என்ற எழுத்து எதை குறிக்கிறது? உருவாக்குதல். In the ADDIE model of instructional design, what does the letter D stand for in 3rd position? Develop. 9வது கேள்வி. கல்வியில் செயற்கை நுண்ணறிவு சூழலில் தனி பயனாக்கப்பட்ட கற்றல் பாதைகளுக்கு இயந்திர கற்றலை பயன்படுத்துவதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு பின் வருவனவற்றில் எது? செயல்திறன் அடிப்படையில் கடினத்தன்மையை சரி செய்யும் தகவமைப்பு சோதனை முறைகள். கல்வியில் செயற்கை நுண்ணறிவு சூழலில் தனி பயனாக்கப்பட்ட கற்றல் பாதைகளுக்கு இயந்திர கற்றலை பயன்படுத்துவதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு பின் வருவனவற்றில் எது? செயல்திறன் அடிப்படையில் கடினத்தன்மையை சரி செய்யும் தகவமைப்பு சோதனை முறைகள். In the context of AI in education, which of the following best exemplifies the application of machine learning for personalized learning paths? Adaptive test systems that adjust difficulty based on performance. 10வது கேள்வி. திட்டமிடப்பட்ட கற்றல் கொள்கையின் அடிப்படையில் பின் வருவனவற்றில் மாறுபட்டிருப்பது எது? பெரிய குழு கற்பித்தல். திட்டமிடப்பட்ட கற்றல் கொள்கையின் அடிப்படையில் பின் வருவனவற்றில் மாறுபட்டிருப்பது எது? பெரிய குழு கற்பித்தல். Which of the following is the odd one out in terms of principles of programmed learning? Large group instruction. 11வது கேள்வி. திட்டமிட்ட கற்றலின் முக்கிய கோட்பாடுகளில் அடங்குபவை யாவை? உடனடி பின்னூட்டம் மற்றும் சுயவேகம். திட்டமிட்ட கற்றலின் முக்கிய கோட்பாடுகளை அடங்குபவை எவை? உடனடி பின்னூட்டம் மற்றும் சுயவேகம். Key principles of programmed learning include immediate feedback and self-pacing.
12வது கேள்வி, கல்வியில் சைபர்நெட்டிக்ஸ் முதன்மையாக எதனுடன் தொடர்புடையது? கற்பித்தல் கற்றல் அமைப்புகளில் உள்ள தொடர்பு மற்றும் கட்டுப்பாட்டை பற்றிய ஆய்வு. கல்வியில் சைபர்நெட்டிக்ஸ் முதன்மையாக எதனுடன் தொடர்புடையது? கற்பித்தல் கற்றல் அமைப்புகளில் உள்ள தொடர்பு மற்றும் கட்டுப்பாட்டை பற்றிய ஆய்வு. Cybernetics in education is primarily concerned with the study of communication and control in teaching learning process. 13வது கேள்வி, ஒரு ஸ்மார்ட் வகுப்பறையில் பின் வருவனவற்றில் எது மிக குறைந்த அவசியமான அம்சமாகும்? நேரியல் நிரலாக்கப்பட்ட கற்பித்தல் இயந்திரங்கள். ஸ்மார்ட் வகுப்பறையில் பின் வருவனவற்றில் எது மிக குறைந்த அவசியமான அம்சம்? நேரியல் நிரலாக்கப்பட்ட கற்பித்தல் இயந்திரங்கள். In a smart classroom, which of the following is least likely to be an essential feature? Linear programmed teaching machines. 14வது கேள்வி, ADDIE மாதிரியின் பகுப்பாய்வு நிலையில் கற்போரின் தேவைகள் மற்றும் செயல்திறன் நோக்கங்கள் கண்டறியப்படுகின்றன. இது கூற்று. காரணம், பகுப்பாய்வு நிலையின் போது கற்பித்தல் இலக்குகள் தீர்மானிக்கப்பட்டு கற்போரின் பண்புகள் மதிப்பிடப்படுகின்றன. இதற்கு சரியான விடை A மற்றும் R இரண்டும் சரி மற்றும் R என்பது Aவிற்கான சரியான விளக்கம். Assertion: the analysis phase of ADDIE involves identifying learner needs and performance objectives. Reason: during the analysis phase, instructional goals are determined and learner characteristics are assessed. The correct answer is both A and R are true and R explains A. 15வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் அமைப்பியல் அணுகுமுறையின் கீழ் வரும் கற்பித்தல் அமைப்பின் கூறு இல்லாதது எது? ஒழுக்கம். கீழ்கண்டவற்றில் அமைப்பியல் அணுகுமுறையின் கீழ் வரும் கற்பித்தல் அமைப்பின் கூறு இல்லாதது எது? ஒழுக்கம். Odd one out. Which of the following is not a component of the instructional system under the systems approach? Discipline. 16வது கேள்வி, திட்டமிட்ட கற்றல் முதன்மையாக எந்த உளவியல் கொள்கையை அடிப்படையாக கொண்டது? செயல்பாட்டு ஆக்க நிலையுறுத்தம். திட்டமிட்ட கற்றல் முதன்மையாக எந்த உளவியல் கொள்கையை அடிப்படையாக கொண்டது? செயல்பாட்டு ஆக்க நிலையுறுத்தம். Programmed learning is based primarily on which psychological principle? Operant conditioning. 17வது கேள்வி, கலப்பு கற்றல் புரட்டப்பட்ட கற்றலில் இருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? கலப்பு கற்றல் இணைய வழி மற்றும் நேரடி வகுப்பறையை ஒருங்கிணைக்கிறது. அதே சமயம் புரட்டப்பட்ட கற்றலுக்கு வீட்டுப்பாட வீடியோக்கள் தேவை. கலப்பு கற்றல் புரட்டப்பட்ட கற்றலில் இருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? கலப்பு கற்றல் இணைய வழி மற்றும் நேரடி வகுப்பறையை ஒருங்கிணைக்கிறது. அதே சமயம் புரட்டப்பட்ட கற்றலுக்கு வீட்டுப்பாட வீடியோக்கள் தேவை. In blended learning, how does it differ from flipped learning? Blended integrates online and face-to-face, while flipped requires homework videos. 18வது கேள்வி, கல்வியில் பயன்படுத்தப்படும் இலவச மற்றும் திறந்த மூல மென்பொருள்களுக்கு பின் வருவனவற்றில் எவை எடுத்துக்காட்டுகள்? பொருந்தக்கூடிய அனைத்தையும் தேர்ந்தெடுக்கவும். Moodle மற்றும் ஜிம். கல்வியில் பயன்படுத்தப்படும் இலவச மற்றும் திறந்த மூல மென்பொருள்களுக்கு பின் வருவனவற்றுள் எவை எடுத்துக்காட்டுகள்? Moodle மற்றும் ஜிம். Which of the following are examples of free and open source software used in education? Moodle and GIMP ஜிம். 19வது கேள்வி, OER இன் 5R கட்டமைப்பு பின் வருவனவற்றுள் எதை உள்ளடக்கியது? தக்க வைத்தல், மறுபயன்பாடு, திருத்துதல், கலத்தல், மறுவிநியோகம். OER இன் 5R கட்டமைப்பு பின் வருவனவற்றில் எதை உள்ளடக்கியது? தக்க வைத்தல், மறுபயன்பாடு, திருத்துதல், கலத்தல், மறுவிநியோகம். The 5 R's of OER framework includes which of the following? Retain, reuse, revise, remix, redistribute. 20வது கேள்வி, கல்வி தொழில்நுட்பத்தில் அமைப்பு அணுகுமுறை முதன்மையாக எதை வலியுறுத்துகிறது? குறிக்கோள்களை நோக்கி வளங்களை முழுமையாக ஒருங்கிணைத்தல். கல்வி தொழில்நுட்பத்தில் அமைப்பு அணுகுமுறை முதன்மையாக எதை வலியுறுத்துகிறது?
குறிக்கோள்களை நோக்கி வளங்களை முழுமையாக ஒருங்கிணைத்தல். The systems approach in educational technology primarily emphasizes holistic integration of resources towards objectives. 21வது கேள்வி, ஒத்திசைவான தன்மையுடைய கற்றல் சூழ்நிலைகளை அடையாளம் காணவும். வீடியோ கான்பரன்ஸ் அடிப்படையிலான பாடங்கள், மெய்நிகர் கூட்டு வகுப்பறைகள். ஒத்திசைவான தன்மையுடைய கற்றல் சூழல்களை அடையாளம் காணவும் வீடியோ கான்பரன்ஸ் அடிப்படையிலான பாடங்கள் மற்றும் மெய்நிகர் கூட்டு வகுப்பறைகள். AC இரண்டுமே சரியான விடை. Identify all learning environments which are synchronous in nature. Video conference based lessons, virtual collaborative classrooms. 22வது கேள்வி, கல்வியில் சைபர்நேட்டிக்ஸ் உடன் சிறந்த தொடர்புடையது பின் வருவனவற்றில் எது? A. பின்னூட்டம் மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகள். கல்வியில் சைபர்நேட்டிக்ஸ் உடன் சிறந்த தொடர்புடையது பின் வருவனவற்றில் எது? பின்னூட்டம் மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகள். Which of the following relates best to cybernetics in education? Feedback and control systems. 23வது கேள்வி, கலப்பு கற்றலுடன் மிகவும் தொடர்புடைய கருவி எது? கற்றல் மேலாண்மை அமைப்பு. கலப்பு கற்றலுடன் மிகவும் தொடர்புடைய கருவி எது? கற்றல் மேலாண்மை அமைப்பு. Which tool is most associated with blended learning? Learning management system. 24வது கேள்வி, ஸ்கின்னரின் நேரியல் திட்டத்துடன் ஒப்பிடும்போது கிரவுடரின் கிளை திட்டத்தின் நன்மைகள் அனைத்தையும் தேர்ந்தெடுக்கவும். சரியான விடை A மற்றும் C. தனிப்பயனாக்கப்பட்ட குறைதீர் கற்றலை அனுமதிக்கிறது. கற்றல் பாதைகளில் படைப்பாற்றல் மற்றும் தேர்வை ஊக்குவிக்கிறது. Select all the advantages of Crowder's branch program over Skinner's linear program. The answer is allows individualized remediation, encourages creativity and choice in learning paths. 25. புரட்டப்பட்ட கற்றல் மாதிரி எவ்வாறு நிகழ்கிறது? மாணவர்கள் வீட்டில் விரிவுரைகளை பார்க்கிறார்கள் மற்றும் வகுப்பறையில் வீட்டுப்பாடம் அல்லது செய்முறை நடவடிக்கைகளை செய்கிறார்கள். புரட்டப்பட்ட கற்றல் மாதிரி எவ்வாறு செயல்படுகிறது? மாணவர்கள் வீட்டில் விரிவுரைகளை பார்க்கிறார்கள் மற்றும் வகுப்பறையில் வீட்டுப்பாடம் அல்லது செய்முறை நடவடிக்கைகளை செய்கிறார்கள். In a flipped learning model, students watch lectures at home and do homework or practical activities in the classroom. So இதுதான் இன்னைக்கான 25 கேள்விகள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. இன்னும் நிறைய கேள்விகள் நம்ம தொடர்ந்து நம்ம வாகைச்சுடர் சேனல்ல போட்டுக்கிட்டே இருப்போம். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் ரிசீவ் பண்ணுங்க. மெட்டீரியல் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு டெக்ஸ்டையும், முடிஞ்சா உங்களுக்கு விருப்பமா இருந்தா ஒரு ஃபீட்பேக்கையும் எனக்கு வாட்ஸ்அப்ல கொடுங்க. அது மிகவும் எங்களுக்கு உந்துதலா இருக்கும். உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் கொடுக்கறதுக்கும் தொடர்ந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுக்கறதுக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.